வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியை நம்மளுடைய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ இஞ்சி நம்மளுடைய உயிர் காக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி வாழ்நாள் அந்த ஆயுட்காலத்தை நமக்கு இஞ்சி நீட்டி கொடுக்குங்க. இஞ்சியை நம்ம தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிய துண்டாக மென்று சாப்பிடலாம், தேனோட கலந்து உட்கொள்ளலாம், இல்லைனா இஞ்சி டீ அந்த தேநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு நம்ம 4 கிராமுக்கு மேலே இஞ்சி உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. 4 கிராம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே அதுவே போதுமானது தான். பச்சை இஞ்சியாக எடுத்துக்கலாம், இஞ்சி தேன், இஞ்சி டீ உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது, குடல் இயக்கத்தை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சி. வயிறு தொடர்பான நோய்களை தடுக்கிறதுக்கு இஞ்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இரைப்பை பிரச்சனைகளை குறைப்பதிலும் குடல் வீக்கத்திலும் அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது, செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாக இஞ்சி இருக்குது. ஸோ இஞ்சி வெளியேற்ற அமைப்பினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும். அதாவது தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்மளுடைய குடல்களை தங்காமல் சீரான இடைவெளிகளில் அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு இஞ்சி துணை புரியும். குடல் அசைவுகள் தொடர்பான அனைத்து கோளாறுகளுக்குமே சிகிச்சை அளிக்கிறதுக்கு வேண்டிய அந்த மருத்துவ பண்புகள் இஞ்சியில் நிறைந்திருக்கு. இஞ்சியில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நார் சத்து இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும். செரிமானத்தையும் உங்களுக்கு தூண்டும். ஸோ கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பொறுமல் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக அந்த செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக்கலாம். வயிறு குடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். கீழ்வாதத்தை தடுக்கக்கூடியது இஞ்சிங்க. ஸோ கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்க இந்த மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி வாதம் தொடர்பான பிரச்சனை, அதுவும் குறிப்பாக கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களா இஞ்சியை தவறாமல் உட்கொள்ளணும். இஞ்சியில் இருக்கக்கூடிய அதிக அளவு கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடன் அடிப்படை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய எலும்புகளை பராமரிக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கெல்லாம் ஒன்றிணைந்து எலும்புகளை பலப்படுத்திடும். இதனால உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. குறிப்பாக கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த இஞ்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல் அவங்க நலமோடு இருக்கலாம். இருமலை குறைக்கக்கூடியது இஞ்சி. இஞ்சி ஒரு இயற்கையான வலி நிவாரணி, ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வலி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது தொண்டை வலியை உங்களுக்கு நீக்குங்க, மேலும் இருமலையுமே குறைக்கும். இப்போ இருமல், சளி, தொண்டை வலியெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா புதுசாக ஒரு நுண்ணுயிர் தாக்கம், இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுடைய அந்த தொண்டையில் அட்டாக் ஆகிருக்குன்றது அர்த்தம். அந்த கிருமி தொற்றுகளை நம்ம நீக்குவதற்கு உயர்தர கிருமி நாசினி, ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக்கை நம்ம அங்கே செலுத்தணும். ஸோ இஞ்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த காரத்தன்மையோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த வலி நீக்கக்கூடிய தன்மை, உயர்தர கிருமி நாசினி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நோய் கிருமிகளை உங்களுக்கு அழித்து விடும். இதனால் தொண்டை கோளாறுகள், தொண்டை புண், தொண்டை வலி எதுவுமே இருக்காது. இருமல், சளி போன்ற இந்த மாதிரி பொதுவான தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு நீக்கப்பட்டுவிடும். அந்த பிரச்சனையை வராமலும் நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். உங்களை இதயத்தை பராமரிக்கக்கூடியது இஞ்சிங்க. இஞ்சி தேவையில்லாத, அதாவது இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தி அந்த கொழுப்புகளை பார்த்தீங்கன்னா வெளியேற்றிவிடும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தையுமே நமக்கு ஒழுங்குபடுத்தும். இப்போ நம்மளுடைய நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கம், அதன் மூலமாக ரத்த அழுத்தம் ஏற்படும். கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருந்துச்சு அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை நமக்கு ஏற்படும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதயம் தொடர்பான நோய்கள் நிறைய நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். இப்போ இஞ்சியில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. பொட்டாசியம் இருக்கிறதால அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது. இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் இதயத்தை பராமரிக்கணும்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இஞ்சி தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது இஞ்சிங்க. இஞ்சி உடலினுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது உடலில் சரியான அளவில் இன்சுலினுடைய உற்பத்தியை மேம்படுத்துது. இப்போ போதுமான அளவுக்கு இன்சுலின் கரெக்டாக சுரக்கலை அப்படின்னா தான் நமக்கு இந்த நீரிழிவு பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதன் மூலமாக நீரிழிவு நோயை நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அப்போது நம்மளுடைய அந்த கடுமையான உணவு பழக்க வழக்க நடவடிக்கைகளை மேற்கொள்கிறவங்க இஞ்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க சரி விகித அளவில் அப்படின்னா இந்த இஞ்சி தேநீரெல்லாம் அந்த சர்க்கரை கலக்காமல் எடுத்துக்கொள்ளும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் சர்க்கரை நோயினுடைய அந்த தீவிர தன்மையால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா
தொடர்ந்து இப்போ இருந்தே வந்து தினமும் இஞ்சி வந்து உணவுகளில் சமையலில் வந்து பயன்படுத்திக்கோங்க. நீரிழிவு நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். அப்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இஞ்சி நிறைய மருத்துவன்மைகள் நம்ம கொடுக்கறதுக்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் கரெக்டான லெவலில் இருக்கிறதால தான் நமக்கு மருத்துவன்மைகள் கிடைக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சிலிக்கான், சோடியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், கால்சியம், பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடிப்படையாக நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இஞ்சியில் நிறைந்திருக்குங்க. ஸோ அதனால தான் இஞ்சி இந்த அளவுக்கு மருத்துவமைகளை கொடுக்குது. தொடர்ந்து நீங்களும் அன்றாடம் இஞ்சியை வந்து உங்களுடைய உணவுகளில் சமையலில் வந்து பயன்படுத்தி கொண்டு நன்மைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.